இந்த வீடியோவில் நம்ம இப்போ இந்த பிரமிட் கியூபை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பெருசாக எந்த ஒரு அல்காரிதமோ ஃபார்முலாஸோ பெருசாக தேவையில்லை. லாஜிக் வச்சு ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு கலைச்சி வச்சுருக்கேன், ஒரு கியூப் வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கியூபை பொறுத்த வரைக்கும் 4 கார்னர் இருக்கும். இங்கே 3 தெரியுது, பின்னாடி 1 இருக்குது பேக்கில். இந்த 4 கியூபையும் நம்ம காயினையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். முதல்ல அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே இருக்கிற காயின் இங்கே என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேட்ச் பண்ணணும் இந்த கலரை. இங்கே ரெட் இருக்கா, இந்த இந்த கார்னரில் 3 கலர்ஸ் இருக்கும், கண்டிப்பாக அதில் ஒரு ரெட் இருக்கும், அது கூட அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணாவே பின்னாடி இருக்க க்ரீன் ப்ளூ எல்லாம் சேர்ந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி இங்கே க்ரீன் இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு க்ரீன் காயின் வேணும், ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே நெக்ஸ்ட்டு இங்கே எல்லோ இருக்குது, ஸோ அப்போ நம்மளுக்கு எல்லோ காயின் வேணும், ஸோ எல்லோவை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது 3 சைடும் அது தானே ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ 3 பண்ணிட்டோம். பேக் சைடில் உள்ள இங்கே இருக்க எல்லோவோட மேட்ச் பண்ணிடலாம். ஸோ அது ப்ளூ க்ரீனையும் மேட்ச் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பேர் பண்ணியிருக்கோம். கார்னர் காயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ பேர் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பேராக தான் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம கலரை மேட்ச் பண்ணணும். இப்போது ஏதாவது 2 கலர் ஒன்றா இருக்கான்னு பார்த்திங்கன்னா எதுவுமே 2 கலர் ஒன்றா இல்லை, பரவாயில்ல. ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ இந்த இடத்துல ப்ளூ எல்லோ க்ரீன் இருக்குது இல்லையா, ஸோ இந்த இடத்துலையும் ப்ளூ இருக்குது, காயினாக இருக்கா, இதுலேயும் ப்ளூ இருக்குது, இதுலேயும் ப்ளூ இருக்குது, இதுலேயும் ப்ளூ இருக்குது. ஸோ எனக்கு இப்போ சும்மா டர்ன் பண்ணாவே எனக்கு எல்லா ப்ளூவும் ஒன்றா வந்துடும். வந்துடுச்சா? இங்கே ப்ளூ வந்துச்சு, இங்கே ப்ளூ வந்துச்சு, இங்கே ப்ளூ வந்துச்சு. இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது இந்த 3 தான். அதே மாதிரி அதர் சைட்லேயும் சேர்த்துடலாம். இங்கே 2 க்ரீன் சேர்ந்துச்சு, இன்னும் ஒரு டர்ன் பண்ணோன்னா இந்த இடத்துலையும் க்ரீன் சேர்ந்துடும். ஸோ இது சேர்ந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா கலருமே சேர்ந்துருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு பேராக சேர்ந்துச்சு. எல்லாத்துலேயும் இன்னும் 3 தான் இன்னும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஈவன் இங்கே க்ரீன் இருந்தால் கூட இது கூட கரெக்டான கலரில் இல்லை. ஸோ இதுதான் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ இந்த 2 ஸ்டெப்பில் இந்த முடிச்சிட்டோம். இப்போது நம்ம ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளூ சூஸ் பண்ணிக்கிட்டோன்னா எனக்கு இங்கே 3 இடத்துலையும் ப்ளூ கொண்டு வரணும். இங்கே க்ரீன் கொண்டு வரணும். ஒரு வேளை க்ரீனை சூஸ் பண்ணணும். ஸோ சிமிலர்லி நம்ம எந்த கலரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சாய்ஸு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் 3மே வெவ்வேறு கலர் இருக்கிறதுனால நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல என்ன கலர் எனக்கு வேணும், ப்ளூ வித் க்ரீன் வேணும். கரெக்டாக ப்ளூ வித் க்ரீன் காயின் இங்கே இருக்குது. அதை கொண்டு வந்து நேராக அப்படி வச்சு பார்க்குறேன், சென்டரில் ப்ளேஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பேஸில் உள்ள என்ன கலர் இருக்குது, க்ரீன் இருக்குது. பேஸ்க்கு எனக்கு க்ரீன் வேணும், அது இங்கே இருக்குது. அந்த காயினை எண்ணிலேருந்து அவையாக வைக்கிறேன். ஸோ நான் என்னை ஃபேஸ் பண்ணாமல் இப்படி நான் வச்சேன்னா என்னை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் அவையவாக பின்னாடி வைக்கிறேன். வச்சுட்டு எங்கே வேணுமோ எனக்கு இங்கே வேணும் அந்த காயினை அப்படியே மேலே எடுத்துகிட்டு வரேன். அந்த காயினை மேலே எடுத்துகிட்டு வரதுன்னா அது தனியாக வராது, சேர்ந்து இந்த பேட்சோடு தான் வரும். அதை இங்கே எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் சைடில் வச்சுருந்தேன் இல்லையா, அதை கொண்டு வந்து அது கூட சேர்க்குறேன். இப்போ கீழே எடுத்துகிட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ அண்ட் க்ரீன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நமக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு தேவை ப்ளூ அண்ட் ரெட். ப்ளூ அண்ட் ரெட் காம்பினேஷன் காயின் எங்கே இருக்கோ அதை கொண்டு வந்து சென்டரில் வச்சு பாருங்கள். வச்சுட்டு பேஸ் கலர் என்ன, ரெட்டு. ஸோ ரெட்டை அவையாக வைக்கிறேன். எங்கே வேணுமோ அந்த காயினை மேலே எடுத்துகிட்டு வரேன். அவையாக வச்சுருந்ததை எடுத்துக்கொண்டு வந்து இது கூட ஃபிக்ஸ் பண்ணுறேன். கீழே எடுத்துகிட்டு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதையும் நம்ம சேர்த்துட்டோம். லாஸ்ட் பீஸ் வந்து இங்கே க்ரீன் அண்ட் ரெட்டு தேவை. ஸோ அதையும் இங்கே வைக்கிறேன். ஸோ ரெட்டு வந்து கீழே உள்ளது, ஸோ அதை அவையாக வைக்கிறேன். எங்கே வேணுமோ அதை மேலே எடுத்துகிட்டு போகிறேன். அது கூட இதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். திருப்பி கீழே எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பில் உள்ள இந்த பிரமிடோட டாப்பை விட்டுட்டிங்கன்னா மீதி எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிருக்கும், பேஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த டாப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த டாப்பில் உள்ள பிரமிடை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 காயினை தவிர மீதி எல்லாமே கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இதில் வச்சு பார்த்திங்கன்னா ப்ளூவோட எல்லோவோட இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். பட் இந்த கார்னர் இந்த 3 வந்து ஃபிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் 3த்தில் 1 நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா 1 மட்டும் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் அண்ட் ப்ளூ ஃபிக்ஸ் ஆகிருக்கு இது கூட. பட் இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு, இங்கே இருக்கிறது மாறி இருக்குது. ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மூவ் இருக்குது பாருங்கள். லெஃப்ட்டில் உள்ளதை ஒரு தடவை நான் கீழே இறக்குறேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு தடவை கீழே இறக்குறேன். முதல்ல இறக்குனது மறுபடியும் மேலே, இங்கே இறக்குனது மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் டாப்பில் உள்ளதை ஒரு தடவை, அப்புறம் இதை இன்னும் ஒரு தடவை. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை பின்னாடி எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே இருக்கிறத மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம எதிர்பார்த்த அந்த காயின்ஸு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஃபிக்ஸ் ஆகிருக்காது, இது கலைஞ்சிருக்கும். இதை மாற்றுறது எப்படின்னா அது ரொம்ப ஈஸி, ஃபன்னாகவும் இருக்கும் இந்த மூவ். பார்த்திங்கன்னா இதை ஒரு தடவை கீழே எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்துட்டு டாப்பில் இருக்குல்ல, இதை ஒரு தடவை இப்படி தள்ளுறேன். கீழே எடுத்துருந்ததை இப்போ மேலே எடுத்துகிட்டு போகிறேன்.
டாப்பில் உள்ள தள்ளுறேன், கீழே எடுத்துகிட்டு வரேன், டாப்பில் உள்ள தள்ளுறேன், மேலே எடுத்துகிட்டு போகிறேன், டாப்பில் உள்ள தள்ளுறேன், கீழே எடுத்துகிட்டு வரேன், டாப்பில் உள்ள தள்ளுறேன், மேலே கீழே மேலே. பார்த்திங்கன்னா க்யூப் ஃபிக்ஸ் ஆகிடும். சூப்பர், தேங்க்யூ.